இன்றைக்கி வந்து கிரகணம் சொன்னாங்க, சந்திர கிரகணம் சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து சந்திர கிரகணத்தை தான் பார்க்க போகிறோம். சரியா? நிலா வந்துட்டு இப்போ நம்ம வந்து அப்படி நிலாவை பார்ப்போம். ஆக்சுவலாக ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் ஃபுல் மூன் இருந்துச்சுங்க, ரவுண்டாக இருந்துச்சு. ஃபுல் மூன்னா பெருசு கிடையாது, ரவுண்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஆஃபில் தான் தெரியும், லைட்டாக கறிக்கிட்டே வருது. இப்போ நம்ம ஃபுல்லாக அதை பார்ப்போம். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து ஃபோக்கஸ்டில் வச்சுட்டோம். கிரகணத்தை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுக்கு. இது கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் இந்த கிரகணம் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, இரவு 12:30 மணி வரைக்கும் வந்து 12:30 வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ கரெக்டான இப்போ ஒரு டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 மணி இருக்கும். ஃபுல் மூன் வந்து இப்போ க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு இதை நான் வந்து இதை எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட குறைஞ்ச 43 நிமிஷம் எனக்கு வந்து ஓடிச்சு இந்த வீடியோ. அதை அப்படியே நான் உங்களுக்காகவே வந்து ஃபோக்கஸ்டில் வச்சு அதை ஸ்பீட் மோட் பண்ணி அந்த கிரகணத்தில் வந்துட்டு சந்திரன் வந்து எப்படி மறையுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக பார்க்கணும்ல. நிறைய மக்கள் வந்து சந்திர கிரகணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே வந்து ஆவலாக பார்க்குறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரே ஒரு நோக்கம்தான் நமக்கு. ஃபோக்கஸில் வச்சு ஃபுல்லாக உட்காந்து வெயிட் பண்ணி எடுத்த இந்த வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு 1 hour வீடியோ இருக்குன்னு வைங்களேன். ஆனால் நம்ம வந்து அதை என்ன பண்ணிட்டேன், அப்படி எப்படிமா போட்டு உங்களுக்காகவே டைம் வந்து சுருக்கியாச்சு. ஜஸ்ட் ஒரு 7 minutes மட்டும்தான் இந்த இது இருக்கும். நீங்கள் வந்து எப்படி மூவ் ஆகுது, அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது அப்படிங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி மறையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கரண்டாக ஃபுல் மூன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ரெட்டிஷாக இருக்குன்னு சொன்னாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஓரளவு பார்க்குறதுக்கு ரெட்டிஷ் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஊரை சுற்றி இப்போ வந்து நான் வந்து திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் இருக்கோம். ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கிரகண தொழுகை நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? நீங்கள் போலேன்னு கேட்காதீங்க, போகணும். நம்ம பக்கத்தில் மஸ்ஜித்தில் ஆரம்பித்த உடனே நம்ம அப்படியே ஒரு ஆளாக கிளம்பிடுவோம். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து முக்கால்வாசி இருக்குது. இது வந்து எவ்வளோ நேரமாக காத்துட்டு தெரியுமா, அந்த ஃபோக்கஸில் வச்சு நம்ம வெயிட் பண்ணது அப்பா அப்படி இருக்கும். இதுக்கு அடுத்து இந்த வீடியோ நான் போட்டது இதிலேருந்து கொஞ்ச நேரத்தில் லைவ் வீடியோ வந்து நம்ம ஆன் பண்ணிவிடுவோம். ஆனால் லைவ் வீடியோ போட்டோம் அப்படின்னா நிறைய மக்கள் லைவில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே நம்ம வந்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் ஆகிப்போச்சு. இப்போ வந்து ஹாஃப் மூன் ஆகிடுச்சு. ஃபுல் மூனில் இருந்தது, இப்போ ஹாஃப் மூன் ஆகிட்டு. சரிங்களா? இந்த ஹாஃப் மூனுக்கே வந்து 1/2 hour ஆச்சு. அவ்வளோ நேரம் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து தான் இந்த ஷூட்டை எடுத்துகிட்டு இருக்கோம். பார்க்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்துருக்கக்கூடிய இது வந்து சந்திர கிரகணம். இதுக்கு முன்னாடி வந்து சூரிய கிரகணம்லாம் பார்ப்போம். அது பகலில் இருக்கும்போது மரம் இருக்குல்ல, மரத்தோடைய இலைகளில் வந்து நம்ம பார்க்கலாம். வெயில் அப்படி பாதி இலைகள்லாம் பாதியாக தெரியும். நிழலில் பார்க்கும்போது பாதியாக தெரியும், பாதி இலைகள் தான் தெரியும் நிழலில் பார்க்குறதுக்கு. அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அந்த கிரகணமும். சரி, இப்போது நம்ம வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து சந்திர கிரகணம் இந்த மூன் வந்து ரெட்டிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 month முன்னாடி இருந்து இந்த தகவல் வந்து நமக்கு பரபரப்பான முறையில் வலைதளங்களில் சோஷியல் மீடியாவில் வந்து அதிகமான அளவுக்கு நிறைய மக்கள் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்படி தானே? அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. அந்த பேஜை போட்டு ப்ரோ இது நம்ம இன்றைக்கி பார்க்க முடியுமா, நமக்கு இதுக்குண்டான வீடியோஸ் எது வருமானு கேட்டாங்க. ரிஸ்க் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் ரிப்ளை லைட்டாக கொடுத்துருந்தேன். நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, தெரிஞ்ச மக்கள் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இன்றைக்கி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்கல்ல, அந்த மக்களுக்கு இதில் என்ன தெரியுதோ, நம்மளுடைய கேமரா கெப்பாசிட்டிக்கு நம்ம வந்து ஏதோ காட்ட முடியும் ப்ரோ அப்படின்னு பேசும்போது அவங்க சொன்னாங்க, என்ன காட்ட முடியுமோ உங்களால் என்னது அந்த ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா நாங்களும் அந்த கிரகணத்தை பார்த்துருப்போம் அப்படி தானே ப்ரோ, அதனால தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்கள சார்ந்து நிறைய பேர் கேட்குறதுக்கு தயக்கப்பட்டு இருப்பாங்க. அப்படி தானே? அதனால் வந்து எல்லாருக்கும் சேர்த்து மாற்றா இன்றைக்கி நம்ம ஒரு ஃபோக்கஸை போடுவோம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குது. இது வந்து முழுக்க சரியான கிரகணமாக இருக்குது. ரொம்ப நேரமாக நடந்துட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக வந்து நிலா வெளிச்சம் நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக இருட்டாகிட்டு, நான் இருக்கிற இடத்துலாம் வந்து ஃபுல்லாக இருட்டாகிட்டு. எந்த இருட்டை நான் என்னத்தை வீடியோ எடுத்து லைட் அடித்து தான் வீடியோ காட்டணும். அப்போ வந்து இருட்டு தெரியாது, வெளிச்சமாக தான் தெரியும். அதனால தான் வந்து மொத்த ஃபோக்கஸ்டையுமே நம்ம வந்து நிலவை நோக்கி வச்சிட்டோம்.
எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் கிட்ட நெருங்கி கடைசியில் அப்படியே ரவுண்ட் ரிங்கு வந்து அப்படி மறைஞ்சிடும். அந்த ரிங்கு மறையிற வீடியோ தான் இந்த வீடியோ. இதை வந்து நீங்கள் சும்மா ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிங்கு மறைகிறது, அதாவது டோட்டல் ஃபுல் மூன் வந்து மறைகிறது வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து அதை பார்க்கவே முடியாது. பட் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால தான் இந்த வீடியோ நம்ம வந்து இன்றைக்கி எடுத்திருக்கோம். இப்போ அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ மற்ற மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சக்கூடிய விஷயம் இதை பற்றி நீங்கள் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படிக்கலாம். ஆக்சுவலாக படிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு கிரகணம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து புக்ஸ் படித்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய நாலேஜ் நம்ம வந்து கற்றுக்கலாம். ஃப்யூச்சரில் நமக்கு கண்டிப்பாக ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மக்களுக்கு வந்து படிக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வந்து கிரகணம் ஃபுல் மூன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த தருணம் வந்துட்டு நம்ம வீடியோவும் முடியக்கூடிய செகண்ட்ஸ் வந்து கிட்ட நெருங்கிட்டு ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டுட்டு ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது கிரகணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஃபுல் மூன் அப்படியே மறையக்கூடிய இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டினியூவாக இருங்க. ஃபுல் மூன் ரிங்கு மறையிற வரைக்கும் அந்த வீடியோ ஓடும்.